தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய வழக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடுவதை உறுதி செய்ய கோரிய தொடரப்பட்ட வழக்கானது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கும் என்று அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மாநில பாடலை எப்போது பாடுவது என்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சுந்தரம். வணக்கம் சுந்தரம். தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான தகவல் என்ன? வணக்கம் சிக்கந்தர். அதாவது தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் நடைமுறை நீர்த்து போகும் வகைகள் அரசு நிகழ்ச்சியை வந்தே மாதரம் பாடியே துவங்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரியும் அரசு நிகழ்ச்சிகளை தமிழ்தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரியும் சென்னையை சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை தலைமை நீதிபதி சுத்ரத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த ஜூலை 9ஆம் தேதி பிறப்பித்த அந்த அறிவிப்பானைப்படி வந்தே மாதரமும் தேசிய கீதமும் அடுத்தடுத்து பாடப்பட வேண்டும் எனவும் வந்தே மாதரம் தேசிய கீதம் 2இல் வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வேண்டும் என கூறப்பட்டுள்ளதாகவும் மாநில பாடல் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை எனவும் மாநில பாடலை இறுதியில் தான் பாட வேண்டும் என அது கூறப்படவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. அதேபோல தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தின் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்குவதை உறுதி செய்யும் வகையில் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதேபோல மத்திய அரசின் புதிய சுற்றறிக்கையின்படி மாநில பாடலை எப்போது பாடுவது என்பது குறித்து முடிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் தமிழக அரசும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி மனுதாரரின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதால் மேற்கொண்டு எந்த தீர்வும் காண வேண்டியதில்லை என கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.